துரோணாச்சாரியார்ட்ட கிருஷ்ண பரமாத்மா யாசகம் வாங்கினாராம். நம்பவே முடியல இல்லைங்களா? வாங்க இதோட பின்னணி கதை என்னன்னு பார்க்கலாம். மகாபாரதம் போர் நடந்துட்டு இருக்கு. கௌரவர் பக்கம் இருந்த துரோணாச்சாரியார் பஞ்சபாண்டவர்களுக்கு எதிராகவே போர் முனையில் இருக்கிறாரு. இது மாதிரி சூழ்நிலை தர்மத்தை நிலைநாட்டணும்னு நினைச்ச கிருஷ்ண பரமாத்மா துரோணாச்சாரியாரை எப்படி வீழ்த்துதுன்னு தெரியாம இருந்தாங்க. அப்ப தேவ வாக்கின்படி தேவதை வந்து கிருஷ்ண பரமாத்மா காதுல சொல்லிச்சான், துரோணாச்சாரியார் கழுத்துல இருக்கிறது ஒரு குருதட்சணை, அந்த பொக்கிஷம், அந்த கவசம் தான் அவரை காப்பாத்திட்டு இருக்கு, அது அவற்றிருந்து அகற்றப்பட்டால் மட்டும்தான் அவரை வீழ்த்த முடியும்னு. அது என்ன குருதட்சணைன்னு பார்க்கலாம் வாங்க. ஏகலைவன்ட்ட தனக்கு குருதட்சணையா வேணும்னு சொல்லி கட்டவரையில் வாங்கினவர் தான் அந்த துரோணாச்சாரியார். அதை ரொம்ப பயபக்தியாக அதை ஒரு தங்கத்தால் ஆன தாயத்தில் அடைச்சி அவர் கழுத்தில் எப்பவுமே மாட்டிக்கொண்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் குருதட்சணையாக கொடுத்தது தான் தான் உயிரை காப்பாற்றும்னு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா இப்போ என்ன, இந்த துரோணாச்சாரியார்ட்ட அந்த கவசம் மாதிரி இருக்கிற தங்க தாயத்தை எடுக்கணும், என்ன செய்யலான்னு யோசிச்சார். உடனே முதியவர் மாதிரி வேடம் போட்டுட்டு போய் துரோணாச்சாரியார்ட்ட, ஐயா, என் மகளுக்கு நீண்ட நாளாக வரன் அமையாமல் இருந்து இப்போ தான் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக கிடச்சி வரன் அமைஞ்சிருக்கு. ஆனால் என்னால் என் மகளோட கல்யாணத்துக்கு ஒரு மாங்கல்யம் கூட வாங்க என்னால் முடியல, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தன்னால் என்ன செய்ய முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கார். அப்போ அந்த முதியவர் தன்னோட தாயத்தை உற்று பார்த்துக்கிட்டே இருக்கிறத கவனிச்ச துரோணாச்சாரியார் தன் கழுத்தில் இருக்கிற தாயத்தை வேறு வழி இல்லாமல் அகற்றி அந்த முதியவர் கையில் கொடுத்துட்டு, ஐயா, இது ரொம்ப புனிதமான ஒரு பொக்கிஷம், இதை நீங்கள் அப்படியே மாங்கல்யமாகவே உங்கள் மகள் கையில் நீங்கள் மணமகனை கட்ட சொல்லலாம், மணமகனும் மணமகளும் நல்லா சிறப்பாக வாழணும்னு மானசீகமாக அவர் வாழ்த்திட்டு அந்த தாயத்தையும் கொடுத்துறார். இப்படி துரோணாச்சாரியார்ட்ட அதை வாங்கினது முதியவரும் நன்றி சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்துடுறார். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் துரோணாச்சாரியார் வந்து யாசகம் கொடுக்குறாரு கிருஷ்ணர்.